மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான். நான் வந்து என்னென்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கேட்ஜெட்ஸாக பார்க்க போகிறோம். ஃப்ரம் டேப் டு மொபைல் ஃபோன் அண்ட் ஃப்ரம் ஸ்பீக்கர் டு லேப்டாப், இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பீக்கர் கேட்ஜெட்லேருந்து பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கரில் வந்து நான் ஆடியோ எடிட்டிங்கும் சிலது பண்ணுவேன். அதுக்கு வந்து கிளியரான சவுண்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பீக்கரு. இதில் வந்து பட்டன்ஸ்லாம் இங்கே இருக்கும். இது வந்து சாஃப்டி பிராண்டோடைய ஸ்பீக்கரு. இதை வந்து ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்படி திறந்தா சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்கும். இதை மூடிட்டோன்னா எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் தான் நான் டெய்லி யூசேஜில் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இது மட்டும் இல்லாமல் போட் பார்ட்டிபிள்ன்ற ஒரு ஸ்பீக்கரையும் நான் யூஸ் பண்ணுறேன். போட் பார்ட்டிபிள் 20. அந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூ இதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நான் போடுற வீடியோவில் எதோட ரிவ்யூ உங்களுக்கு திருப்பி வேணும், நான் ஆல்ரெடி போட்ட ரிவ்யூ கூட உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா அது கூட நான் போடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்ஜெட் என்னன்னா, நான் ஷார்ட்ஸில் போட்ட ஒயர்லெஸ் சார்ஜிங் கேட்ஜெட்டு. இந்த கேட்ஜெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து S9+ தான் எடுக்கிறேன். அதில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் தண்ணிக்குள்ளே 5 மீட்டர் ஆன வரைக்கும் அந்த ஃபோனை வந்து தண்ணியில் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபோனில் IP68 ரேட்டிங் இருக்குது. நான் இப்போ அந்த ஃபோனை நான் தண்ணியில் யூஸ் பண்ணுறேன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து இது சார்ஜிங் போர்ட்டில் வந்து என்னால் சார்ஜ் பண்ண முடியாது. நான் வந்து அப்போ வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன்னு கிடையாது. நான் காரில் வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வச்சுருக்கேன். அந்த பேடு வந்து அதில் வந்து லாக் இருக்கும் சைடில். நாங்கள் வந்து Volkswagen Mentoவில் வந்து வச்சுருக்கோம் அந்த பேடு. உங்களுக்கு அதோட ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதோடதையும் போடுறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் போடுறேன். ஆனால் நான் இந்த சார்ஜிங் பேடோடைய ரிவ்யூலாம் நம்மளால் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட முடியும். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து செகண்ட்ரியாக எங்கள் மம்மி ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோடைய வீடியோ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து சாம்சங்கில் S9+ல எடுக்கிறேன். இது வந்து Poco M6 Pro. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இதோடைய கேமரா குவாலிட்டியெல்லாம் ஏதாவது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து S9+உடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இதோடைய கேமரா குவாலிட்டி. அந்தளவுக்கு இதுலேயும் சூப்பராக இருக்கும். S9+ அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணலனாலும் S9+ஐ விட கொஞ்சம் கம்மியாக நல்லாவே இருக்கும். நான் வந்து சில சமயம் வந்து இதை வந்து ஷட்டராக யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நான் ப்ளூடூத் ஷட்டர் ஆப் வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன்னா இந்த மாதிரி கேட்கும். நான் வந்து இப்படி கொடுத்துட்டேன்னா நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்கே காமிக்குது சுஹைல் கேலக்ஸி S9+ அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் இப்போ வீடியோ இந்த பட்டன் கொடுத்தேன்னா வீடியோ ஸ்டாப் ஆகிடும். அதனால் நான் பண்ண மாட்டேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதையும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் வந்து கேமிங்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து Snapdragon 4nm ப்ராசஸர் வித் Snapdragon 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போக்கோ டியூன்லாம் பண்ணல. ஏன்னா வந்து சில ஸ்பெஷல் ஃபோன்ஸில் மட்டும் தான் போக்கோவில் அந்த கேமிங்க்கெலாம் டியூன் பண்ணுவாங்க. அதெல்லாம் டியூன் பண்ணலனாலும் இதில் யூஸ் பண்ணிருக்க Snapdragon ப்ராசஸரே வந்து சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் வந்து இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நான் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோனில் வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால் வந்து நான் வந்து எம்ஐயோடைய 10,000 mAh பவர் பேங்க் வந்து நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். 3 இயர்ஸா ஒரு 4 years to 5 years நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பவர் பேங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இந்த பேட்ச் இருக்கும் 10,000 mAhன்ட்டு. இது வந்து 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கம்மு வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. அதனால் வந்து அதை பிச்சிக்கிச்சு. ஆனால் வந்து இது வந்து இங்கே ஃபுல்லாக மெட்டலு, செம மெட்டல். இது இங்கே வந்து பார்த்தா தெரியும். இங்கே வந்து சில ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தா உள்ளே வந்து மெட்டல் வந்து செம்மையாக தெரியும். இங்கே வந்து மைக்ரோ USB போர்ட் வச்சு தான் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். இந்த பவர் பேங்க் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். டேப் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் S7FE டேப். அதோடைய ரிவ்யூவில் வந்து பேட்டரி லைஃப் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன் நான். அது வந்து 10,000 mAh. இதுவும் 10,000 mAh தான்.
ஸோ இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு டேப் வந்து நான் சார்ஜ் பண்ணால் அது ஃபுல் சார்ஜ் ஆகுதா இல்லை 90% 85%லேயே வந்து நின்றுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 10,000 mAh தானா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ நான் எடிட்டிங்லாம் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு கூகுள் டெஸ்க்டாப்போடைய வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் டேப்ல நான் வீடியோ எடுத்ததுனால நான் வந்து இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து டேப்லேயே வந்து அந்த கவர்லேயே இன்பில்ட்டாக ஸ்டாண்ட் இருக்குது. நான் ஃபோனில் எடுக்கிறதா இருந்தால் நான் ஃபோன் கவர் இல்லாமல் தான் எடுப்பேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் ஃபோன் கவர் எடுத்துட்டு இப்படி வச்சுடுவேன். இப்படி வச்சுனா பக்காவாக நிற்கும். நான் வந்து உங்களுக்கு அப்படியே வச்சிடலாம். நான் இத்தனை நாளும் இந்த ஐடியா யோசிக்கவே இல்லை. நான் கையிலே தான் காமிச்சு உங்களுக்கு பண்ணியிருப்பேன். இனிமேல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நான் வந்து இப்படி ஃபோனை இதில் வச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். ஸோ இந்த ஸ்டாண்டும் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து த்ரீ ஸ்டாண்ட் வந்து 90 rupeesக்கு வந்து நான் வாங்கினேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தாலும் இதோட யூஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன காமிக்க போகிறேன்னா, நான் வீட்டில் வந்து இந்த ரூமில் வந்து நான் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை தான் நான் காமிக்க போகிறேன். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் நெஸ்ட் மினியோடைய வீடியோவும் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நான் வந்து கமெண்ட்டில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். நான் இப்போ இதை ஆன் பண்ணேன்னா இந்த கூகுள் வந்து ஒரு 1 minute 30 secondsலேயே ஆன் ஆகிடும். இப்போயே 4 லைட் வந்துடுச்சு. லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா தெரியும் லைட் போயிட்டு வருது. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து சிட்டும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஏதாவது கொஷின் கேட்கலாம். ஓகே கூகுள், வாட்ஸ் மை நேம்? Sure. To help you with that, I need your permission to allow Assistant personal results on this device. You can change this in Assistant settings. நான் வந்து ரீசெண்டாக இது கூகுள் ஹோம் ஆப்பில் பேர் பண்ணதுனால நான் பர்சனல் செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணல. நான் வந்து அதை ஆன் பண்ணி நான் வந்து சில பர்சனல் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறது அப்படின்றத வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வேறு கொஷின்ஸ் கேட்குறேன். ஓகே கூகுள், வாட்ஸ் த கேமரா குவாலிட்டி ஆஃப் சாம்சங் கேலக்ஸி S9 Plus? On the website dxomark.com, they say its 12 MP rear dual camera with 2x optical zoom is one of the best that we have tested, but the front shooter has a lot to offer as well. The Galaxy S9 Plus front. நீங்கள் வந்து இங்கே லாங் டச் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டும் நான் டெய்லி யூசேஜில் யூஸ் பண்ணுறேன். இது அங்கே வந்து நான் ஸ்மிட்ச் லைட் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்மிட்ச் லைட்டை வந்து நான் இதை டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ஒரு தனி வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட்னா நான் டெய்லி யூசேஜில் யூஸ் பண்ணுறேன். இதை தவிர என்கிட்ட 2 கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அதை விட எனக்கு ரொம்பவே இதான் பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சார்ஜர்ஸ்க்கு போகலாம். இந்த சார்ஜர் வந்து நான் வந்து சின்ன பொருள், எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீக்கரு, அப்புறம் நான் காமிச்ச பவர் பேங்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். 10 watts சார்ஜர் தான் இது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 22.5 watts சார்ஜர். இது 22.5 watts சார்ஜர். இந்த சார்ஜர் வந்து போக்கோவுடைய சார்ஜர். இதை வச்சு சார்ஜ் பண்ணால் போக்கோ M6 Pro 5G வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சார்ஜரு. இந்த சார்ஜரும் 10 watts சார்ஜரை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற கேட்ஜெட் என்னன்னா, கேட்ஜெட் வந்து
the Samsung Galaxy Tab S7 FE. இந்த டேப்ல வந்து நான் மீடியா கண்டென்ட்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். ஏன்னா வந்து அதெல்லாம் இந்த டேப்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோடைய டிஸ்பிளே இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் தான் நான் வந்து பைத்தான் கற்றுக்கிறேன். இதில் வந்து தான் நான் ஸ்மிட்ச் ஆப் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மிட்ச் ஆப் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட ரிவ்யூ போடுறதுக்கு தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து லைக் டார்கெட் வந்து 10 வைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் வந்து இப்போ 19 இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக நான் நினைக்கிறேன். அது 19 இருக்குன்னா நான் வந்து 25 எதிர்பார்க்குறேன். நீங்கள் 25 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை கொண்டு போனீங்கன்னா நான் வந்து ஸ்மிட்சோட ரிவ்யூ போடுறேன். ஸ்மிட்சோட ரிவ்யூவில் வந்து எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டுன்னு சொல்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டை நீங்கள் நம்ம அச்சீவ் பண்ணிட்டா நம்ம வந்து மெட்டா ஹாரிசான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் மெட்டா கோஸ் 3 வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த டேப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா, இந்த டேப்ல வந்து எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சது வந்து இதை எஸ்பென்னா நான் வந்து ஏன்னா வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து வீடியோ எடிட்டிங்லாம் நான் லேப்டாப்பில் தான் பண்ணுவேன். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் இதில் தான் பண்ணுவேன். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸையும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அப்புறம் தான் நான் வந்து லேப்டாப்பில் வச்சு நான் எடிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணால் தான் நான் என்னால் வந்து தயங்காமல் அதோடைய ஃபீச்சர்ஸு, அதோடைய கேமரா குவாலிட்டி, அதோடைய சென்சார் அதெல்லாம் வந்து மனப்படமாக என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து அதுக்கெலாம் வந்து இந்த டேப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த டேபுக்கு பதில் ஐபேட் இருந்துச்சுன்னா ஐபேட்டில் வந்து நம்மளால் வீடியோ எடிட்டிங்லாம் கூட அதிலே படிக்க முடியும். ஆனால் வந்து ஆண்ட்ராய்டு பல எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க S9 Plus வந்து 8 years ஃபோனு. அந்த ஃபோனே வந்து இத்தனை நாள் இருந்தோம் எல்லா ஆப்ஸும் ஸ்டில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே ஐபேடாக இருந்தால் இந்நேரம் திஸ் ஆப் இஸ் நாட் சப்போர்ட்டட்னு சொல்லிட்டு லைனாக வரும். அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நான் ஆல்ரெடி வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐபேட் வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு 5 years பேக்கே வந்து அந்த ஐபேடில் வந்து ஜஸ்ட்டு எல்லா சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆனதே வந்து வெறும் ஒரு 6 yearsக்கு தான். அதுக்கு மேலே அதில் ஒர்க்கே ஆகலை. அப்படி பார்த்தா அந்த ஐபேடை விட இந்த ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் டேப்ஸு ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து எவ்வளோ பெட்டர்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் என்றைக்குமே நான் ஆண்ட்ராய்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேட்ஜெட் நம்ம பார்த்தா இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம எண்டுக்கு வரோம். இந்த கேட்ஜெட் முடிச்சுட்டு இன்னொரு கேட்ஜெட் இருக்குது. அந்த கேட்ஜெட்டையும் எடுக்கிறேன். இந்த கேட்ஜெட் தான் நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த கேட்ஜெட்டை நான் காமிச்சேன்னா இந்த கேட்ஜெட் தான் இவன் டெய்லியும் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த கேட்ஜெட்டை நான் டெய்லியும் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய கோடிங்கு, என்னுடைய வீடியோ எடிட்டிங்கு அது முதல் கொண்டு இந்த கேட்ஜெட்டில் தான் இருக்கும். இதில் வந்து டிஸ்பிளேவாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ செக்கிங்கில் போகுது. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அதை அப்படியே பேக்ரவுண்டில் வச்சிடுறேன். இப்போ இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். நான் வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது, விச் இஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் அந்த லைக் டார்கெட். அதே மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து S9 Plus வந்து நான் குயிக் ஷேர் மூலிமா ஷேர் பண்ணேன்னா நடுவில் வந்து குயிக் ஷேரில் வந்து எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து லேப்டாப்போடைய ப்ராப்ளமா இல்லை வைஃபை அதுக்கு சிங்க் ஆக மாட்டி தான் எனக்கு தெரில. நாங்கள் வந்து இப்போ டீப்லிங்க் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து 10 யூஸ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ டீப்லிங்க் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இந்த இஷ்யூ வர மாதிரி இருக்குது. எனக்கு வந்து டவுட் வந்து டீப்லிங்க் மேலே தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுற ஆப் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண முடியும். அதை வந்து உங்ககிட்ட என்னால் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் டார்கெட்டையும் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து எனக்காக வந்து ரீச் பண்ணுங்கள். ஸோ இந்த லேப்டாப்புடைய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா இதில் வந்து நான் நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் கோடிங்லாம் இதில் நிறைய பண்ணுவேன்.
இந்த ஸ்னாப் ஃபார் ஆர்டினோன்னு இருக்கிற ஆப்பில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ரோபோட் செஞ்சு கடைசியாக வந்து ஒரு கார் ரோபோட் செய்கிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் மறக்காமல் வந்து என்னை வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்களுடைய கரிக்குலமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நாலேஜ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டே போகலாம். இந்த ஸ்னாப் ஃபார் ஆர்டினோன்ற ஆப்பை வச்சு தான் நம்ம வந்து கோடிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்னாப் ஃபார் ஆர்டினோ ஆப்பில் வந்து நம்மளால் கோடிங் வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே பண்ண முடியும். ஏன்னா வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பேஸ்டு கோடிங் தான். நான் வந்து இந்த கோடிங் மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு கோட் மங்கி கிளாஸும் எடுக்கலான்னு இருக்கேன். அந்த கிளாஸும் வந்து சூப்பராக தான் இருக்கும். அந்த கோட் மங்கி கிளாஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்னாப் ஃபார் ஆர்டினோ கற்றுக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ரோபோட்டிக் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், கோட் மங்கி வீடியோவும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ரோபோட்டை வந்து நம்ம ரோபோட்டுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி அது எங்கெல்லாம் மூவ் ஆகுதுன்றத வந்து இந்த ஸ்ப்ரைட் இந்த குட்டி முள்ளே நம்மளுக்கு காமிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு 10 ரோபோட்டிக்ஸ் வீடியோக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எப்படி செய்யறதுன்றதை வந்து எடுப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் இங்கே ஃபுல்லாக வந்து பிளாக் பேஸ் கோடிங் தான் இருக்கும். நான் ஒவ்வொரு கோடிங்குமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எடுக்கிற வீடியோஸு தம்ப்நெயில் அது எல்லாமே லைனாக இருக்கும். இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஸ்க்ராட்ச் 3 கூட வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். கோட் மங்கியும் நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னா இதோடைய டிஸ்பிளே வித் இந்த கீபோர்டு. நான் வந்து கீபோர்டில் அதிகமாக டைப் பண்ணுறத விட கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறத விட லேப்டாப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் வந்து எனக்கு வந்து ட்ராக் பேடில் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்காது. ஆனால் வந்து ட்ராக் பேடில் யூஸ் பண்ணுற கெஸ்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து இதில் தான் பண்ணணும். ஆனால் நான் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து இங்கே இருக்கிற கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 3 ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி பண்ணி நான் இங்கே இருக்கிற கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன்னா நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணணும். அந்த கெஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த லேப்டாப்பை தவிர நம்ம பார்த்தா நான் வந்து S9+ யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நான் டேரெக்டாக வீடியோ எடுத்து அப்படியே காமிச்சிடுறேன். ஏன்னா அப்புறமா நான் மறந்துடுவேன். S9+ தான் இப்போ வந்து கிம்பிள் கூட அட்டாச் ஆயிருக்கு. அதில் தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோன் அவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோ கிளாரிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். நான் எத்தனை ஃபோன் வாங்கினாலும் எனக்கு கீப்பர் யூனிட் கொடுத்தாலும் இந்த ஃபோனில் தான் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரானது. அந்த ஃபோனில் தான் வந்து செம்மையான டிஸ்பிளே, அதுக்கப்புறம் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு எல்லாமே இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லேப்டாப்பில் வந்து எனக்கு பிடிக்காதது என்னன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன்னா இங்கே இருக்கிற அந்த டிஸ்பிளே இப்படி மூவ் ஆகிற ஸ்டாண்ட் வந்து அப்படியே வெளியே வந்துடும். அது வந்து எனக்கு இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தா இந்த லேப்டாப்பில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதோடைய ப்ராசஸராக இருக்கட்டும், இதோடைய எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த லேப்டாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இந்த லேப்டாப்போடைய வீடியோவும் வந்து நான் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் பார்ட் 1. நான் வந்து இவ்வளோ தான் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கிடையாது. நான் இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதை வந்து நான் உங்ககிட்ட ரொம்பவே எதிர்பார்க்குறேன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆவேன்.